வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத்தும் மரியாளும் ஆனந்தத்தால் தேவனை துதித்து பாடல் வாயிலாக ஆராதனை செலுத்தினர். தேவனுடைய கிருபையை உணர்ந்து நன்றி நிறைந்து அவரை துதிப்பது அவருக்கு செலுத்தும் ஆராதனையாகும். இதை கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு துதிகளை செலுத்தும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில எலிசபெத்தும் மரியாளும் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மகா அதிசயமான காரியங்களை எண்ணி துதித்து மகிழ்ந்து அங்கே அவர்கள் துதி பாடல்களை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எலிசபெத்தின் மகிழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். மரியாள் எலிசபெத் ஆகியோரது சந்திப்பும் வாழ்த்துதலும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாயிருக்கிறது. மரியாளுடைய வாழ்த்துதல் ஆவியானவரின் நிறைவினால் இயேசுவின் முன்னோடியாக வரவிருந்த யோவான் என்னும் வயிற்றிலிருந்த பிள்ளையை உணர்வடைய செய்தது. எலிசபெத்தின் மனநிலை மரியாளை வாழ்த்தும் மகிழ்ச்சி பாடலாக வெளிவந்தது. அந்த பாடலில் எலிசபெத் இப்படியாக பாடுகிறாள்: மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் அம்மரியாளின் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது எனவும் துதித்தாள். அவளுடைய விசுவாசத்தின் காரணமாக நிறைவான பலனை அவள் பெறுவாள். அவளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவளுடைய நம்பிக்கை வீண் போகாது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி அவள் பிள்ளை பெற்றெடுப்பாள் என்றும் கூறினாள். எலிசபெத்தின் வாழ்த்துரை தூதன் காபிரியலின் சொற்களை மரியாளுக்கு ஒரு விசை கூட உறுதிப்படுத்துகிறதா இருந்தது. இரண்டாவதாக மரியாளின் மகிழ்ச்சி பாடலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 46வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று பாடுகிறாள். எனக்கருமையானவர்களே, மரியாளின் மனநிலை அன்னாளின் பாடலை பிரதிபலிக்கிறது. தேவனை துதிக்கும் பாடலாக இந்த பாடல் வெளிவந்தது. உன்னதமானவரின் உருவாக்கும் பலம் மரியாள் மேல் நிழலிட்ட போது கன்னிகையாயிருந்தவள் ஆண்டவரின் தாயாராக மாற்றப்பட்டாள். அடிமை என்று அர்ப்பணித்த போது வல்லமையுடையவர் மகிமையான பாத்திரமாக மாற்றப்பட தகுதி பெற்றார். தனக்குள் வளர இருக்கும் தெய்வீக மகவை அடையாளம் கண்டுகொண்ட மரியாள் அவரின் வருகையினால் பயனடைபவர்கள் பற்றி குறிப்பிடுகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம், தாழ்மை உள்ளவர்களுக்கு உயர்வு, பசியுள்ளவர்களுக்கு நன்மை. தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின்படி இஸ்ரவேலை ஆதரித்து ஆசீர்வதித்ததையும் நினைவு கூர்ந்தார். மரியாளுடைய கீழ்ப்படிதலும் தாழ்மையும் அர்ப்பணிப்பும் ஆசீர்வாதமும் நிறைந்த பாத்திரமாக மாற்றியது. இந்நாட்களில் நாம் பாடும் கிறிஸ்மஸ் பாடல்கள்
தேவனின் அன்பையும் நாம் ஏனையோர் மீது அன்பு செலுத்துவதையும் பிரதிபலிப்பதாக உள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவை இரட்சிப்பின் துதி கீதங்களாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் கிறிஸ்மஸ் பாடல்கள் மற்றவர்களை ஆண்டவருக்குள் இழுக்கிற வண்ணமாக, ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளும் வண்ணமாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.